ஹிஜ்ரத் என்றால் அரபி மொழியில் ஒரு விஷயத்தை விடுவது. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹிஜ்ரத் என்றால் ஒரு நாட்டில் நாம் இருக்கிறோம், அந்த நாட்டில் நம்மால் இஸ்லாத்தின்படி வாழ முடியாது, தொழுக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அல்லது குரான் ஓத வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, பாங்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நோன்பு வைக்கக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலை வந்துவிட்டால், எதிரி நம்மை விட பலமானவனாக இருந்தால் அந்த சமயத்தில் நாம் நம்முடைய நாட்டை விட வேண்டும். அந்த நாட்டை நம்ம விடுறோம் பாருங்க, ஷரியத்துல அதுக்கு தான் ஹிஜ்ரத் என்று சொல்லுவார்கள். நாம அல்ஹம்துலில்லாஹ் இந்திய தேசத்தில் இருக்கிறோம். இங்க நாம தொழுவலாம், நோன்பு வைக்கலாம், ஹஜ்ஜுக்கு போகலாம், நம்முடைய மார்க்கத்தை எடுத்து வைக்கலாம். ஷிர்க்கு மோசமானது என்று மைக்ல பேசலாம், சிலை வணக்கம் சரியில்லை என்பது சொல்லலாம், யாருமே நமக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நாட்டுல நாம இருக்கிறோம். நமக்கு ஹிஜ்ரத்துடைய சவாபு கிடைக்காதே. ஹிஜ்ரத்துடைய சவாபு வேணுமா? கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் முஹாஜிரு, ஹிஜ்ரத் செய்கின்றவர் யார் என்றால், மன் ஹாஜர மா நஹல்லாஹு வ ரசூலுஹு அன்ஹு, யார் எந்த விஷயங்களை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தடை செய்துள்ளார்களோ அந்த விஷயங்களை விடுகின்றவன் முஹாஜிர் ஆவான். அந்த வாய்ப்பு நமக்கு இருக்கு. இன்னைக்கு நாம ஹிஜ்ரத்தை ஞாபகம் செய்கிறோம். இந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒரு உறுதி மொழி நாம எடுப்போம். என்னவென்றால், இனிமே அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எந்த காரியங்கள் எந்த செயல்களை தடை செய்துள்ளார்களோ அது எல்லாமே நாம விட்டுருவோம் இல்ல, விட்டுட்டோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு கால் ஏதாவது அந்த விஷயத்தை செய்தோம் என்றால் உடனடியாக தௌபா செய்வோம். சரியாங்க?